இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் வணக்கத்தை தெரிவித்துக்கிறேன். என் பேர் ஜார்ஜ் பாபு தங்கம். அது 2 வருஷத்துக்கு முன்னாடி குழந்தை இல்லாமல் இருந்துச்சு. இப்போ 1 வருஷம், பாப்பாவுக்கு 1 வயசு ஆகுது. ஏசப்பா எனக்கு கடவுள் குழந்தை 10 வருஷம் கழிச்சு கொடுத்துருக்காரு. 10 வருஷம் கழிச்சு கரங்களை தட்டி ஆண்டு நினைச்சிருக்கேன். உங்களுக்கும் கூட பாருங்க, குழந்தை இல்லாமல் யார் இருந்தீங்கன்னா உங்களையும் ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். அதனால் யாராவது ஏதாவது சம்பவம் நடந்தால் வந்து சாட்சி சொல்லுங்கள். அடுத்த இது உங்களுக்கு கண்டிப்பாக அது நடக்கும். அதனால் சாட்சி சொல்றதுக்கு யாருமே தயங்காதீங்க. ஆமென். ஏசப்பாவுக்கு நன்றி. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நாங்கள் கொடைக்கானல்லேருந்து வரோம். எங்களுக்கு கல்யாணம் ஆகி 10 வருஷமாக எங்களுக்கு, ஆனால் குழந்தை இல்லைன்னு நாங்கள் ஃபாஸ்ட்டு வந்து அங்கே கேரளாவில் வந்து ப்ரேயர் வச்சுருந்தாங்க. நாங்கள் அங்கே வந்தோம், எங்கள் ஃபேமிலி கூட்டிகிட்டு வந்தாங்க. எவ்வளோ செலவு பண்ணி எனக்கு வெறுத்து போய் பேசாமல் இருந்துட்டேன். நான் எப்போ ஆண்டவர் கொடுக்குறாரோ கொடுக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் எங்கள் ஃபேமிலியில் வந்து இந்த ப்ரேயர் கூட்டிகிட்டு வந்தாங்க 2 வருஷத்துக்கு முன்னாடி. ஆனால் எனக்கு மனசு ஒரு திருப்தியே இல்லாமல் தான் நான் வந்தேன். ஆனால் ப்ரேயருக்கு வந்துட்டு திரும்பி போகும்போது எனக்குள்ள ஒரு மாற்றம் தெரிஞ்சிச்சு. சரீரத்தில் மாற்றம் தெரிஞ்சிச்சு. அப்புறம் எனக்கு மனசுக்குள்ள ஒரு சந்தோஷமா இருந்துச்சு. அதுக்கப்புறமா அப்படியே நான் அதோட விட்டுட்டேன். நான் ஆனால் ஆண்டவரை பிடிச்சிட்டு, ஆண்டவரே நீங்கள் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கீங்க, நீ கலங்காதே திகையாதே, நான் உன்னோடனே இருப்பேன்னு எனக்கு வாக்கு தத்தத்தை கொடுத்தாரு ஆண்டவர். அந்த வாக்கு தத்தத்தை நான் கண்டிப்பாக அப்படியே பிடிச்சோடனே ஆண்டவர் இப்போ எங்களுக்கு 12 வருஷம் ஆச்சு. 1 வயசு குழந்தை ஆண்டவர் கொடுத்துருக்கிறாரு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கரங்களை தட்டி ஆண்டுக்கு நடிச்சுங்க. கல்யாணம் ஆகி 4 வருஷமா குழந்தை இல்லாமல் இருந்தேன். போன வருஷம் ஜனவரி மாதம் வீட்டுக்கு வந்தேன். 3 நாள் உபவாச கூட்டம் இருந்துச்சு. நான் அதில் 2 நாள் கலந்துக்கிட்டேன். நான் அதுக்கப்புறம் குழந்தைங்க கண்டிப்பாக வேணும்னு போன வருஷம் ரொம்ப அழுதுட்டு பண்ணேன். அதே மாதிரி எனக்கு பிப்ரவரி மாதம் இதை தங்கிக்கிட்டேன். என் பேர் மோனிஷா. நான் நைனாம்பட்டியிலிருந்து வரேன். கல்யாணம் 14 வருஷம் ஆச்சு, குழந்தை இல்லை. இங்கே 2 வருஷமா வந்தேன். தொடர்ந்து வாரம் வந்துருவேன். 3ஆவது வருஷம் மாசமா இருந்தேன். இப்போ குழந்தையோட சாட்சி சொல்றேன். எனக்கு வந்து நவம்பர் 1 தான் டேட் கொடுத்துருந்தாங்க. ஆனா நான் மனசுல மாசமா இருக்கும் போதே எனக்கு அக்டோபர் 27 பிறந்தனால நான் அக்டோபர் 27 தான் பிறக்கணும் அப்படின்ட்டு நான் ஏசப்பட்ட கேட்டுட்டே இருந்தேன். அதே மாதிரி ஆண் குழந்தை தான் வேணும்னு கேட்டேன். அதே மாதிரி பிறந்த நாள் அன்னைக்கு தான் பிறந்தான். உங்க பிறந்த நாள் ஆண் குழந்தை ஏசப்பா கொடுத்துருக்காங்க. அம்மாவும் ஒரே நாள், பிள்ளையும் ஒரே நாள். பையனுக்கு பேர் என்ன பேருமா? பிலிப்பு. എന്റെ പേര് വിറ്റിൻസി റോബർട്ട്. എന്റെ പേര് വിറ്റിൻസി റോബർട്ട്. എന്റെ സ്ഥലം പൊഴിയൂർ. പൊഴിയൂർ. ഞങ്ങളുടെ കല്യാണം കഴിഞ്ഞ് 32 வருஷம் வரை ഞങ്ങൾക്ക് മക്കളില്ല. எங்களுக்கு கல்யாணம் நடந்து 32 வருஷம் வரை குழந்தை இல்லை. ആശുപത്രികളിൽ പോകാത്ത ആശുപത്രി ഇല്ല, போகாத மருத்துவமனை இல்லை, പോകാത്ത പുണ്യസ്ഥലങ്ങളിൽ ഇല്ല, போகாத புண்ணிய ஸ்தலங்களும் இல்லை. 32 വർഷം ഞാൻ ദൈവത്തോട് കൂടെ ആയിരുന്നു. ദൈവമേ അങ്ങയുടെ ഗീത എന്തോ അത് എന്നെ നിറവേറട്ടെ എന്ന് പ്രാർത്ഥിച്ചുകൊണ്ട് 32 வருஷமும் நான் தெய்வத்தோடு ஆண்டவரோடு நடந்து எல்லா இடத்திலும் தேடினேன். கர்த்தாவுடைய இயேசுவாவுடைய திட்டம் நிறைவேற்றணும்னு சொன்னேன். ദൈവത്തോട് കണ്ണീരോട് പ്രാർത്ഥിച്ചു. ബ്രദറോട് വിളിച്ചു പറഞ്ഞു. ஆண்டவர்கிட்ட நான் கண்ணீரோடு ஜெபம் பண்ணேன். பிரதர்கிட்டையும் கூப்பிட்டு சொன்னேன், ബ്രദറെ എനിക്കൊരു കുഞ്ഞ് വേണം. എനിക്ക് ഒരു കുഞ്ഞിന് ജന്മം കൊടുത്ത് ഞാൻ ഒരു അമ്മയാകണം. ഈ ഭൂമിയിൽ ഒരു കുഞ്ഞിനെ ജനിപ്പിച്ച് ഞാൻ ഒരു അമ്മയാകണം എന്ന്. நான் இந்த உலகத்துல ஒரு குழந்தையை பெற்றெடுத்து நான் ஒரு அம்மாவை ஆகணும்னே நான் சொல்லி ஜெபம் பண்ணேன். ബ്രദർ എനിക്ക് വേണ്ടി രാവും പകലില്ലാതെ ഞാൻ വിളിക്കുമ്പോഴെല്ലാം ഒരു സ്വന്തം സഹോദരനെ പോലെ ആരുതൽ ആശ്വാസം തന്ന് പ്രാർത്ഥിക്കാൻ പറയുന്ന സമയത്തെല്ലാം പ്രാർത്ഥിച്ച് എന്നെ ദൃഢപ്പെടുത്തുമായിരുന്നു. எப்போதான் நான் கூப்பிடுவோம், ராத்திரி பகல் எந்த நேரத்தினாலும் எனக்கு பதில் சொல்லுவார், ஆறுதல் சொல்லுவார், எனக்காக ஜெபம் பண்ணினாரு. പ്രാർത്ഥനയിൽ ഞാൻ വന്ന് കണ്ണുനീരോടും മനമുരുകി പ്രാർത്ഥിച്ച് എന്നെ അറിയാതെ തന്നെ എനിക്ക് ഞാൻ ദൈവത്തോട് പ്രാർത്ഥിച്ചു. ദൈവമേ എനിക്കൊരു കുഞ്ഞിനെ വേണം. பிரார்த்தனையில நான் தொடர்ந்து பிரார்த்திச்சேன், தொடர்ந்து நான் ஜெபம் பண்ணினேன். அதனால எனக்கு ஒரு குழந்தை கிடைக்கணும்னு நான் ஜெபம் பண்ணேன். 2023 ഗർഭിണിയായി. 2024 ஒரு குஞ்சு ஜெயிச்சு. 2023 நான் கற்பம் தரித்தேன். 2024 எனக்கு ஒரு குழந்தையோடு நான் நிற்கிறேன். அந்த
അതിനായ ദൈവത്തിന് കോടി കോടി നന്ദി. ஆண்டவர் செய்த வல்ல பெரிய அற்புதத்துக்காக கோடி நன்றிகளை நான் இயேசு எனக்காக இரத்தம் சிந்தி என் பாவங்களிலிருந்து எனக்கு விடுதலை கொடுக்கிறார் என்று எத்தனை பேர் விசுவாசிக்கிறார்களோ அவர்களுக்கு எல்லாத்துக்காக தான் இயேசு சிலுவையிலே இரத்தம் சிந்தினார். அல்லேலூயா. கொலோசியர் 1:7 படிங்க. இன்னொரு தெரிய கொலோசியர் 1:14 எடுத்து வைத்துக் கொள்ளுங்க. அவருடைய கிருபையின் ஐஸ்வரியத்தின்படியே இவருடைய இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு இவருக்குள் நமக்கு உண்டாயிருக்கிறது. அல்லேலூயா. எல்லாரும் சேர்ந்து கையை வைத்து அந்த வசனம் சொல்லுவோம். அவருடைய கிருபையின் ஐஸ்வரியத்தின்படியே இவருடைய இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு இவருக்குள் நமக்கு உண்டாயிருக்கிறது. அல்லேலூயா. கொலோசியர் 1:14 வசனம். அவருக்குள் அவருடைய இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு நமக்கு உண்டாயிருக்கிறது. அல்லேலூயா. நல்ல கை வச்சு சொல்லுங்க. அல்லேலூயா. அவருடைய இரத்தத்தினாலே அவருக்குள் பாவ மன்னிப்பின் ரட்சிப்பு மீட்பு நமக்கு உண்டாயிருக்கிறது. எத்தனை பேர் விசுவாசிக்கீங்க? அல்லேலூயா. இது எத்தனை பேர் விசுவாசிச்சாலும், எந்த இடத்திலிருந்து விசுவாசிச்சாலும், எந்த நிலையிலிருந்து விசுவாசிச்சாலும், இதோ இயேசுவின் ரத்தம் சகல பாவங்களிலிருந்து நம்மை விடுவிக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. 1 யோவான் 1:7 வசனம் வாசிக்கலாம். அவர் ஒளியில் இருப்பது போல நாமும் ஒளியிலே நடந்தால் ஒருவரோடொருவர் ஐக்கியப்பட்டிருப்போம். அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். அல்லேலூயா. 1 பேதுரு 1:18-19 வாசிக்கலாம். உங்கள் முன்னோர்களால் பாரம்பரியமாக நீங்கள் அனுசரித்து வந்த வீணான நடத்தை நின்று அழிவுள்ள வஸ்துக்களாகிய வெள்ளியினாலும் பொன்னினாலும் மீட்கப்படாமல் குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டியாகிய கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற இரத்தத்தினாலே மீட்கப்பட்டீர்கள் என்று அறிந்திருக்கிறீர்கள். பிரியமானவர்களே, உங்க முன்னோருடைய வீணான நடத்தையின் உண்டான கிரியை அப்படின்னு என்னது? அவங்க செய்த பாவம். நீங்க ஒரு பெரிய பாவம் செய்யல, நான் ஒரு பெரிய பாவம் செய்யலையே அப்படின்னு நீங்க சொல்லிடலாம், இருக்கலாம். ஆனா முன்னோர்கள் அறியாது செய்தது இருக்குது, தெரிஞ்சு செய்தது இருக்குது. ஏதோ அந்த பாவம் வீணான நடத்தை. அதாவது என்னன்னா, தாங்கள் இன்னைக்கும் எவ்வளவு சொன்னாலும் சுவிசேஷம் சொன்னாலும் கேட்காம மூட நம்பிக்கைகளை தீவிரமாயிருக்கிறாங்க, விக்கிரக வழிபாட்டுல தீவிரமாயிருக்கிறார்கள். இதெல்லாம் வீணான நடத்தை. தங்கள் புத்தியில பல காரியங்களை பரிகாரமாக அதை செய்யணும், இதை செய்யணும், என் பாவம் மன்னிக்கப்பட அந்த பரிகாரம் இந்த பரிகாரம் இல்ல. வீணான நடத்தையினால உண்டான பாவம் என்னன்னா சாபமா மாறும். பாவம் என்னவா மாறும்? சாபம். சுவிசேஷத்தை கேட்காம, வசனத்தை கேட்காம, கர்த்தரை நோக்கி திரும்பாம, அவர் எனக்காக சிலுவையில் அடிக்கப்பட்டார், எனக்காக நொறுக்கப்பட்டார், என் மீறுதல்களுக்காக அவர் காயப்பட்டார், என் பாவம் மன்னிக்கப்படும்படியாக அவர் ரத்தம் சிந்தினார் என்று நான் விசுவாசிக்காத ஒரு மனுஷனாக, கர்த்தருடைய கிருபையை ஏற்றுக்கொள்ளாம, கர்த்தர் வரக்கூடிய ரட்சிப்பை விசுவாசிக்காம, அந்த ரட்சிப்பு எப்படி கிடைத்தது என்பதை நான் அறியாம, என் பெயர் கிறிஸ்தவனாவே எப்படி இருக்கிறேன், நான் சிலர் அப்படிதான், எப்படி அந்த ரட்சிப்பு? ஞானஸ்தானம் வாங்கி கிறிஸ்தவரா இருக்கிறவங்க எல்லாரும் பரலோகம் போக முடியாது. இயேசு எனக்காக எப்படிப்பட்ட ஒரு தியாகம் பண்ணினார்,
இயேசு எனக்காக எப்படி சிலுவையில் அடிக்கப்பட்டார், எப்படி அவர் காயப்பட்ட, என்ன விதத்தில் அவர் நொறுக்கப்பட்டார், எவ்வளவு சித்திரவதைக்கு ஆளானார். அணு அணுவா அடிக்கப்பட்டு ரத்தம், கடைசி துளி ரத்தம் வர சிந்துன்னு வேதம் சொல்லுகிறது. ஆனா இங்க என்ன அப்படின்னா, இது அறியாமலே பேர கிறிஸ்தவா இருக்கிற ஒரு கூட்டம் இன்னொரு இருக்காரு. அவர் என்ன முடிவு செஞ்சிட்டாரு, என்னையா செஞ்சிட்டாரு, சிலுவையில் அடிச்சுட்டாங்க ஐயா, முடிஞ்சு வச்சியா, அவரால் ஒன்னும் செய்ய முடியலையா. அவர் அந்த இடத்துல ஒரு பரிகாரிய பலியாக இருந்தார். அந்த ஏசாயா தீர்க்கதரிசி புத்தகம் 53ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலிருந்து வாசிப்போம்னா, நம்முடைய மீறுதல்களின் நிமித்தம் அவர் காயப்பட்டு நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டு நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும்படி ஆக்கினை அவர் மேல் வந்தது. அவருடைய தழும்புகளால் குணமானோம். நம்முடைய மீறுதல்கள் எல்லாம் இதற்காக அவர் என்ன செஞ்சாரு, மீறினாரா? பிதாவுடைய சித்தத்தை நிறைவேற்றினார். பிதாவுடைய சித்தத்தின்படி இந்த உலகத்துக்கு அனுப்பப்பட்டார். யாரும் செய்ய முடியாத ஒரு காரியம் என்னன்னா, ஏதோ கொல்கதா என்கிற கல்வாரியிலே அவர் சிதோ ஆட்டுக்குட்டியானவராய் பலியானார். 7வது வசனம் வாசிமா. 7வது வசனம். அவர் நெருக்கப்பட்டும் ஒடுக்கப்பட்டும் இருந்தார். ஆனாலும் தம்முடைய வாயை அவர் திறக்கவில்லை. அடிக்கப்படும்படி கொண்டு போகப்படுகிற ஆட்டுக்குட்டியை போலவும் தன்னை மயிர் கத்தரிக்கிறவனுக்கு முன்பாக சத்தமிடாதிருக்கிற ஆட்டை போலவும் அவர் தம்முடைய வாயை திறவாதிருந்தார். ஆட்டுக்குட்டி ஆடை அடிக்கிற இறைச்சி கடைக்காரன், மட்டன் கடைக்காரன் அடிக்க கொண்டு போவான். இந்த ஆடு என்ன செய்யாது, சத்தமே போடாது. உலகத்தில் எல்லா மிருகங்களை விட ஒரு சாந்தமான மிருகம் ஆடு. ஆட்டுக்குட்டியை போல் மாத்திரமல்ல, ரோமம் கத்திரிக்கிறவன் முன்னிலையிலே கத்தாத செம்மறியாக இருந்தார். ரோமம் கத்தரிக்கும் அந்த ஆடு எனர்ஜி நல்லா கொடுத்துட்டு இருக்கும். அப்படி தன்னை விட்டு கொடுத்தாருங்க. அந்த ராத்திரி வேளையில ராபோஜனை முடிஞ்சு ராத்திரி கஷ்டமன் ஜபக்கோரத்துல போய் நின்று ஜபம் பண்ணி அவர் நின்ன பொழுது அவரை பிடிக்க வந்தாங்களே பாருங்க, சேவகர்கள், ஜனங்கள், ஆசாரியர்கள் எல்லாரும் வந்தாங்க. பட்டயத்தோடும் ஈட்டியோடும் தடியோடு வந்தார்கள் என்று சொல்லப்படுகிறது. அவர்கள் பிடித்து இழுத்து கொண்டு போனாங்க. அவர் போதகர் என்று அவர்கள் அங்கே நினைக்கவில்லை. பிடித்து இழுத்து கொண்டு போனார்கள். அங்க கொண்டு போய் என்ன செய்தார்கள்னா, அவர் மேல முள்முடி அடிச்சாங்க, சிவப்பு அங்கிய மேல போட்டாங்க, அவர் மேல மோதிர காரி துப்புனாங்க, யூதாவின் ராஜாவே சொல்லி கேவலப்படுத்தினாங்க. சொல்லி ராஜாதான் அவரு. ஆனா என்ன செய்யறான், சிவப்பங்கி மேல ஒரு முள்மூடிய வச்சு காரி துப்பிட்டு சொப்ல அடிக்கிற, கன்னத்தில் அடிச்சுன்னு சொல்லுவான். யார் அடிச்சாலும் சொல்லுவோம், ஞான சிருஷ்டிக்காரரே சொல்லுங்க. எவ்வளவு கொடூரமான காரியம், வேதனை. பொறுமையா இருந்தாரு, சகித்திருந்தாரு, எதிர்த்து ஒண்ணும் பேசல. தேவன் வசனத்தின்படியாக ஆட்டுக்குட்டியாகிய செம்மறி, அடிக்க இழுத்து செல்லப்பட்ட ஆட்டுக்குட்டி, ரோமம் கத்தரிக்கிறவர் முன்னிலே கத்தாத செம்மறி போல இருந்தார். யாருக்காக? எனக்காகவும் உங்களுக்காகவும். அதான் உண்மை. ஏன்னா ஒரு காலகட்டத்தில் பாவம் மன்னிக்கப்படணும். மோசே சட்ட நியாய பிரமாணத்தின்படி ரத்தம் சிந்துதல் என்று பாவம் மன்னிப்பில்லை. எபிரேயர் 9ஆம் அதிகாரம்
22வது வசனம் சொல்லுகிறது, நியாய பிரமாணத்தின்படி கொஞ்சம் குறைய எல்லாம் ரத்தத்தினாலே சுத்திகரிக்கப்படுகிறது. ரத்தம் சிந்துதல் இல்லாமல் மன்னிப்பு உண்டாகாது. நியாய பிரமாணத்தின்படி எல்லா ரத்தம் சிந்துதல்னாலேயே ரட்சிப்பு. நியாய பிரமாணத்தின்படி அப்படின்னா என்னன்னா, ஒருத்தர் செய்த பாவத்துக்கு தக்க புறா, ஆடு, மாடு, இந்த பலிகள் குருவானோருக்கு முன்னால போய் நின்று தான் பாவத்தை சொன்ன உடனே இதை செய்யணும்னு சொல்லி இதற்காக அவர்களுக்காக அங்க தனிப்பட்ட மனுஷனுக்காக, குரூப்புக்காக, அந்த சபைக்காக ரத்தம் சிந்துதல் உண்டாகும். ரத்தம் சிந்துதலினாலேயே அங்க ரட்சிப்பு. நியாய பிரமாணத்தின்படி ரத்தம் சிந்துதலினாலே ரட்சிப்பு, விடுதலை. அங்க அதுதான் வேதத்துல பார்க்கிறோம். இந்த ரத்தம் சிந்துதல் இல்லாம பாவ மன்னிப்பு, விடுதலை இல்லை. இதை நாம விசுவாசிக்கிறோம். ஆமே சொல்லுங்களேன். கடாய் ரத்தமோ, ஆட்டு ரத்தமோ, மாட்டு ரத்தமோ அதனால விடுதலை இல்லை. அங்க பார்க்கிறோம் நியாய பிரமாணத்தின் 9ஆம் அதிகாரம் 22 நியாய பிரமாணத்தின்படி ரத்தம் சிந்துதல் இல்லாம பாவ மன்னிப்பின் விடுதலை இல்லை, ரட்சிப்பு இல்லை. இங்க 10ஆம் அதிகாரத்துல எழுதுறாரு, 4வது வசனத்துல என்ன எழுதுறாரு? மீண்டும் வாசிக்கலாம் அந்த வசனம் 10:4. அல்லாமலும் காளை வெள்ளாட்டுக்கடா இவைகளுடைய ரத்தம் பாவங்களை நிவர்த்தி செய்ய மாட்டாது. அதான் உண்மை. அப்ப எந்த ரத்தம் அப்படிங்கும்போதுதான் தேவன் ஏதோ பலியாக தன்னை ஒப்பு கொடுத்தார், சிலுவையிலே ஒப்பு கொடுத்தார். எதுனா இன்னொரு பக்கம் நடந்துகிட்டே இருக்கு. வருஷம் மனுஷன் பாவம் செய்வான். செய்த பாவங்களே செய்ய, குருவானட்டுக்கு அறிக்கை எடுக்க, பாவத்தை செய்ய, பலி செலுத்த, பாயவத்தை செய்ய, இதான் இது இன்றைக்கு நடக்குது, பாரம்பரியமா நடக்குது. பாவம் செய்ய, ஆண்டவர் இந்த பாவத்தை செய்துட்டேன், அப்ப இதுக்கு பரிகாரம் இதை செய், அந்த குரு சொல்லுவாரு, பரிகாரம் முடிஞ்சு போச்சு. மீண்டும் பாவத்தை செய்வான். ஒரு முறை பாவ மன்னிப்பின் விடுதலை பெற்றவன் திரும்ப அந்த பாவத்துக்குள்ளே போக கூடாது என்பதற்காகவே இயேசு ரத்தம் சிந்தினாருங்க. கையை தட்டுங்க. ஹல்லேலூயா. அதுதான் ரத்தம். ஆட்டு ரத்தம் அல்ல, மாட்டு ரத்தம் அல்ல, ஆட்டுக்கடாய் ரத்தம் அல்ல. இயேசுவின் ரத்தம் சகல பாவங்களிலிருந்து நம்மை சுத்திகரிக்கிறது என்றா, அந்த பாவத்தின் விடுதலை எப்படின்னா, பாவத்தின் ஆணி வேர் முதல் கொண்டு இயேசுவின் ரத்தத்தில் இருக்கிற அக்கினியினால சுட்டரிக்கப்படும். கையை தட்டுங்க. அல்லேலூயா. அந்த பாவ உணர்வு திருப்பங்களுக்கு வரக்கூடாது, பாவ நினைவு வரக்கூடாது. அதுதான் ஆட்டுக்குடியா ரத்தத்தால கழுகப்பட்ட நிலை. சும்மா இல்ல. ஒரு மரம் பாவத்தை அறிக்கையிட்டு ரத்தத்தால் என்னை கழுகணுமே, எனக்காகத்தானே நீங்க ரத்தம் சிந்தினீங்க, என் பாவம் இதோ உடைய ரத்தத்தால மன்னிக்கப்படட்டு, கழுகப்படட்டு சொல்லி எத்தனை பேர் ஜெபிக்கிறாங்களோ அத்தனை பேருக்கும் அவர்கள் பாவம் மன்னிக்கப்படுது. உலகம் முழுவதும் உள்ள மனுஷர்களுக்காக ரத்தம் சிந்தினார். கொலோசியர் 1ஆம் அதிகாரம் 20வது வசனம் வாசிக்கலாம். கொலோசியர் 1ஆம் அதிகாரம் 20வது வசனம். அவர் சிலுவையில் சிந்திய ரத்தத்தினால் சமாதானத்தை உண்டாக்கி பூலோகத்தில் உள்ளவைகள் பரலோகத்தில் உள்ளவைகள் யாவையும் அவர் மூலமாய் தமக்கு ஒப்புரவாக்கிக் கொள்ளவும் அவருக்கு பிரியமாயிற்று. அவர் சிலுவையில் சிந்திய ரத்தத்தினாலே பரலோகத்தில் உள்ளவன், பூலோகத்தில் உள்ளவன் எல்லாரையும் பிதாவுக்குள்ள ஒப்புரவாக்கும்படியாக அவர் சிந்திய ரத்தத்தினாலே அது உண்டாயிற்று. தெளிவாளி இருக்க உண்மை. ஆக இயேசு கிறிஸ்து தாமே
எனக்காக சிலுவையில் அடிக்கப்பட்டு ரத்தம் சிந்தினார். அந்த விலையேற பெற்ற ரத்தத்தினால நான் பாவ மன்னிப்பின் விடுதலையின் நிச்சயத்தை பெறுகிறேன். 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 2வது வசனம். நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலி அவரே. நம்முடைய பாவங்களை மாத்திரமல்ல, சர்வலோகத்தின் பாவங்களையும் நிவர்த்தி செய்கிற பலியாய். பிரியமானவர்களே, நம்முடைய பாவத்துக்கு மாத்திரமல்ல, உலகம் முழுவதும் இருக்கிற எல்லா மனுஷர்களுடைய பாவங்களுக்கு நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலியாகிறார். கிருபையினால இவன் செய்த பெரிய பாவம்னு நம்ம மனுஷன் போன பெரிய பாவி, அவன் அந்த பாவம் செஞ்சுட்டான், இவன் இந்த பாவம் செஞ்சுட்டான், இவன் பொல்லாதவன் நம்ம சொல்லிடுவோம். ஆனா தேவன் பாருங்க, அவருடைய கிருபையினால நம்ம பாவங்களை மன்னிக்கும்படியாக அவர் கல்வாரியில பலியானாரு. அந்த இதான் சொல்லுது, நம்முடைய பாவங்களுக்கு மாத்திரம் அல்ல, எல்லா மனுஷருடைய பாவங்களுக்காக கிருபாதார பலியாக அவரே நம்முடைய பாவங்களை மாத்திரமல்ல, சர்வலோகத்தின் பாவங்களையும் நிவர்த்தி செய்கிற பலியாக இருக்கிறார். நம்முடைய பாவங்களை மட்டுமல்ல, சர்வலோகத்தில் இருக்கிற எல்லா மனுஷனுடைய பாவங்களையும் நிவர்த்தி செய்கிறவர் இயேசு கிறிஸ்து. அவருடைய ரத்தம் எல்லா பாவங்களிலிருந்து நம்மை ரட்சிக்கிறது. அல்லேலூயா. இயேசுவின் ரத்தம் எல்லா பாவங்களிலிருந்து நம்மை ரட்சிக்கிறது. கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 13வது வசனம் வாசிக்கலாம். மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மை நீங்களாக்கி மீட்டுக் கொண்டார். அல்லேலூயா. மரத்திலே தொங்கவிடப்பட்ட சபிக்கப்பட்டவன் இருக்கிற நியமம். நீ அப்படியான மனுஷன் அந்த ராஜ்யத்துல அன்றைக்கு இஸ்ரவேல் தேசத்துல அதான் உண்மை. மரத்துல தொங்கவிடப்பட்டவன், சிலுவையில தொங்கவிடப்பட்ட அடிக்கப்பட்டவன் வந்து சபிக்கப்பட்டவன் நீதி இருந்தது. அதை மாற்றும்படியாக தேவன் நமக்காக என்ன செய்தார்? சாபம். சிலுவையில் அடிக்கப்பட்டான்னு ஏதோ ஒண்ணு இல்லைங்க. நம்முடைய சாபம், நம்ம பூர்வீகமாக நம்முடைய மூதாதையர்கள் வழியா வீணான நடத்தை, அந்த 1 பேதுரு 1:18 சொல்லப்பட்டபடி வீணான நடத்தை, நம்முடைய பொல்லாத மீறுதல், அக்கிரமம், அது நம்முடைய தலைமுறைக்கு என்ன ஆகும்? அது மீறுதலா போகும்போது சாபமாகும். நான் அதை விசுவாசிக்கும், இப்படி விசுவாசிக்கும் போது எங்க மூதாதையர்கள் செய்த பாவம் மீறுதல், அதனால இந்த எங்க வீட்டுல கிடக்கிற சாபம் முறிக்கப்படணும்னு நீங்க எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்களோ, உங்க சாபம் உங்க வாழ்க்கையோட முடிச்சு போய் உங்க தலைமுறைக்கு அடிச்சு போகாது. உங்க அப்பா அம்மா சொல்லணும், 2-3 தலைமுறையா நம்ம வீட்டுல இந்த வியாதி இருக்குது, ஏன் இப்படி ஒரு மரணம் இருக்குது, ஏன் இப்படி ஒரு நிலை இருக்குது குடும்பத்துல, சாபம் கிடைக்குது. ஆனா அந்த சாபத்தை முறிக்கிறவர் தான் இயேசு கிறிஸ்து. அவர் நமக்கான சிலுவையிலே சாபமான. அல்லேலூயா. கையை தட்டுங்க. அல்லேலூயா. விசுவாசிக்கிறவன் எவனோ அவருடைய இரத்தத்தினாலே எல்லா சாபங்கள் முறிக்கப்பட்டன. விசுவாசிக்கிறவர் எத்தனை பேரோ அந்த சாபம் நம்ம விட்டு சில குடும்பங்கள்ல இருக்கு பாருங்க, ஊனம் ஒரே விதமான ஊனம் இருக்கும். சில குடும்பங்கள்ல மனநோய் இருக்கும், ஒரே விதமான மனம். அடுத்தடுத்து சில குடும்பங்கள்ல காக்கா விழிப்பு வியாதி, தலைமுறையா, அதனால மரணம். சில குடும்பங்களில் தற்கொலை பண்ணி சாந்துக்கிட்டு இருப்பான். சில குடும்பங்களில் கொலை தலைமுறை ஏதோ ஒரு கொலை நடக்குது. சாபம், அந்த சாபத்தை முறிக்கதான். சாபம்
நமக்காக அடிக்கப்பட்டாருங்க. ஹல்லேலூயா. விசுவாசிக்கிற ஒவ்வொரு மனுஷன் மீது அந்த ரத்தம், கல்வாரியில் அவர் சிந்திய ரத்தம், சிலுவையில சிந்திய ரத்தம் ஊற்றப்படும் போது நம்முடைய பாவ சாபம், அந்த மூதாதையர் வழியா செய்த சாபம், வாரிட்டில் கிடக்கிற சாபம், கொலைவெறி தாக்குதல், மரண கண்ணிகள், மனநோய்கள், மூடத்தனங்கள், கொல்லாத குறை பிரசவம், குழந்தை பேர் இல்லாத சாபம், இதையெல்லாம் அவருடைய ரத்தத்தால கழுகி பரிசுத்தமாக்கி சாபம் இல்லாத ஒரு வாழ்வை நமக்கு தருவாருங்க. கையை தட்டுங்க. அதற்காக சிலுவையில் அடிக்கப்பட்டார். அல்லேலூயா. அதுக்கு தாங்க அவர் சிலுவையில் ரத்தம் சிந்தினாரு. எல்லா மனுஷனை மீட்கும்படியாக, எல்லா நிலையிலும் மீட்கும்படியாக. இந்த தெரிந்தவர்கள் தெரியாதவர்களுக்கு சொல்லட்டும், தெரியாதவர்கள் இதை ஏற்றுக்கொள்ளட்டும். அப்படி ஏற்றுக்கொள்ளும் போது அவங்க வீடுகளில் கிடைக்கிற சாபங்களை தேவன் முறிக்கிறவராக இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கீங்க? ஆமென், ஆமென், அல்லேலூயா. கண்களை மூடிக்கிறோம். எங்கள் தேவாதி தேவனே, சாபங்களை முறிக்கும்படியாக இயேசு சாபமானார். சிலுவையில மனுஷ மரத்தில தொங்கவிடப்பட்டவன், சபிக்கப்பட்டவன் நிலையை மாற்றி அவர் சாபமானார். மூதாதை வழியாய் வந்த வீணான நடத்தின வழியாய் வந்த சாபங்களை முறிக்கும்படியாக இன்றைக்கு கல்வாரி இயேசு சிந்திய ரத்தம் ஒவ்வொருவர் மீது ஊற்றப்படுவதாக. விசுவாசத்தோடு ஜெபிக்கிற ஒவ்வொரு குடும்பத்திலும் இயேசுவின் ரத்தத்தினால ஒரு சாபங்களிலிருந்து விடுதலை உண்டாகட்டும். ஹல்லேலூயா. தேவனின் விடுதலை கொடுப்பதற்காய் தோத்திரம். பாவ சாப கட்டுகள் எல்லாம் மாறுவதற்காய் தோத்திரம். கிருபை வெளிப்படுவதற்காய் தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். மாபெரும் விடுதலை உபவாச கூட்டம் மாதம் தோறும் முதல் ஞாயிற்றுக்கிழமை காலை 10 மணி முதல் பிற்பகல் 3 மணி வரை நடைபெறுகிறது. தேவ செய்தியாளர் திதீம் பீட்டர் பால் அவர்கள். சியோன் ஜெபக்கூடாரம். தொடர்புக்கு 9924466553 மற்றும் 908005899923. மாபெரும் விடுதலை உபவாச கூட்டம் மாதம் தோறும் முதல் ஞாயிற்றுக்கிழமை காலை 10 மணி முதல் பிற்பகல் 3 மணி வரை நடைபெறுகிறது. தேவ செய்தியாளர் திதீம் பீட்டர் பால் அவர்கள்.
சியோன் ஜெபக்கூடாரம். தொடர்புக்கு 9942246655 மற்றும் 908005899923.